Welcome to VPL 2024 Season 1. First match between Varda Riders versus Varda Bulls. So both captains are here. Toss yaar kekkra? 10 over. Toss won by Riders. Toss won by Riders. All the best. டீம் வரதா புல்ஸுக்காக அந்த சைடில் ராஜேஷ் இருக்கார் மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ரைடர்ஸ்லேருந்து உதயா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் வைட் ஆக டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்ட் வந்து இந்த எண்டுக்கு வந்து ஆஃபில் சூப்பராக அடிக்குது. இல்லை ஆடி ஒரு ஒயிட் சிக்னல் ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃபார் த டீம் வந்திருக்கு. இங்கே நெக்ஸ்ட் பால் செஞ்சுலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஆஃப் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் அங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃப்ரம் த பேட் வருது டீம் வரதா புல்ஸுக்கு. அண்ட் ஸ்ட்ரைக்கு கோபி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தாங்க இருக்க ஃபீல்டரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே மேக்ஸிமம் நம்பர் 1 கோபி அவர் பேட்டில் வந்து வந்திருக்கு இந்த ப்ரீமியர் லீக்கில். ஸோ இந்த அடியில் எக்ஸைட்ல அடிக்க முயற்சி பட் விக்கெட் பேங்கர் டார்கெட். நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் புல்ஸிங்க. நம்பர் 3 பொசிஷனில் நியூ மேனேஜர் அவன் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் செஞ்சுபிளா லெக் சைடில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே ஃபஸ்ட் டைம்ஸ் அந்த மார்க் வந்திருக்கு அவருக்கு. ஸோ லெக் சைடில் ஃபுல் ஓப்பனுங்க, அங்கே தான் அடிக்க போகணும். ஸ்லோயர் நிக்கன் பால் கீப்பர் குயிக்காக எடுத்து அடிக்கணும். அங்கே தப்பான த்ரோ பேட் நல்ல கலெக்ஷன் அங்கே. ஸோ இந்த டாட் பால் இந்த சிங்கிளோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண தினேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல்டா சரியான கனெக்ஷன் இல்லை. ஸ்ட்ரைட் டு த ஃபார்வர்ட் அண்ட் பிக்கப் அண்ட் த்ரோ ஒரு சிங்கிள் மட்டுமே எடுத்துருக்காங்க. இப்போ திரும்பி ஒரு ஃபுல் டாஸ் பால் இந்த அடியோ ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் தப்பான த்ரோ அண்ட் ஓவர் த்ரோ கன்வர்ஷன். போலருக்கு அடிக்கணும், குயிக்காக அடிச்சிருக்காங்களா இல்லை ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. இப்போ பால் குயிக்கர் அண்ட் ஸ்விங்கர் மிஸ் டாட் பால். நல்ல பால் நிக்கன் கான் விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம் வரதா புல்ஸிங்க. நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் அரவிந்த் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் தினேஷ்லேருந்து நல்லவா ஒயிட் சிக்னல் கிடச்சிருக்க. மீண்டும் பால் நீ கேன் பால் பின்னாடி அண்ட் குயிக்காக எடுத்து அடிக்கணும், அடிக்கல ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பால் 1 ஹேண்ட் ஷாட் அண்ட் கேப்பில் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பவுண்டரியோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஓவர் டீம் இங்கே. ஸோ மூணாவது ஓவர் கண்டினியூ பண்ண பர்னி வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நிற்கான் பால் பின்னாடி குயிக்காக எடுத்து அடிக்கணும், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ரூல்ஸ் படி நான் அடுத்து வந்து பேட்டிங் பவர் பிளே தான் பேட்டிங் டீம் தான் சூஸ் பண்ணோம். 2 மேண்டேட்டரி பவர் பிளே கம்ப்ளீட்டாக இருக்குது. டாட் பால் லெக் சைடில் நீக்கான் பால் பின்னாடி நல்லா ஸ்டாப் அங்கே ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே. மீண்டும் நெக்ஸ்ட் பால் நிக்கான் கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க கீப்பர். இங்கே சரி சொல்லியிருக்காங்க ஒரு டாட் பால் மட்டுமே கிடச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் பால் திரும்பி ஷாட் வேண முயற்சி அங்கே ஸ்ட்ரைட் டு த ஃபார்வர்ட் அண்ட் டாட் பால். மூணாவது ஓவரோட லாஸ்ட் பால் பர்னிக்கிட்ட இருந்து நல்ல பால். ஸோ யாக்கர் பாலோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மூணாவது ஓவரை. ஃபோர்த் ஓவர் கண்டினியூ பண்ண சுரேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சரியான முயற்சி சரியான கனெக்ஷன் இல்லை, லெக்ல டவுன்லேயே தான் போகுது. ஒரு சிங்கிள் அண்ட் குயிக் த்ரோ சிங்கிள் மட்டுமே. பால் திரும்பி ஒரு நீக் அண்ட் லெகம்பெரியோட பால் போயிருக்கு, அங்கேயே ஸ்டாப் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் மீண்டும் கிடச்சிருக்கு இந்த பேருக்கு. இந்த அடி லேக் கட்டாங்க நல்ல ஸ்டாப் பட் பிக்கப் அண்ட் த்ரோ கரெக்டாக இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே மீண்டும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் ஃபீல்டரை தாண்டி இருக்கு பட் பின்னாடி இருக்க ஃபீல்டர் கரெக்டாக எடுத்திருக்காங்க. மீண்டும் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஓவர் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. லேக் கட்டர் அண்ட் கேப்பில் ஹிட் பால் கோஸ் டு மேக்ஸிமம் சிக்னல் நினைக்கிறேன். இப்போதைக்கு அம்பேர் கிட்ட நல்ல சிக்னல் தான் வந்திருக்கு. ரெண்டாவது மேக்ஸிமம் வந்திருக்கு அரவிந்த் அவர் பேட்லேருந்து. பால் திரும்பி கட்டுறாங்க முயற்சி ஸ்ட்ரைட் டு த ஃபார்வர்ட் அண்ட் ராங் த்ரோ கரெக்டாக இருந்திருந்தா ஒரு சிங்கிள் கட்டாக இருக்கலாம். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது.
ஸோ 5வது ஓவர் கண்டினியூ பண்ண பரணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் ஒயிட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபுல் டாஸ் பால், நோ பால் சிக்னல் ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிருக்கு. ஒரு சிங்கிள் அண்ட் சின்ன மிஸ்ஃபீல்ட். ஸோ அந்த மிஸ்ஃபீல்டை கன்வெர்ட் பண்ணி ஒரு டபுள் எடுத்துருக்காங்க இந்த பேர். ஒரு நல்ல பால், ஒரு எக்ஸ்ட்ராஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கம்பேக் பரணிக்கிட்டே இருந்து டாட் பால். திரும்பி நல்ல ஆங்கிளில் போட்டிருக்காங்க. 2 டாட்ஸ் இன் a row வந்திருக்கு பரணிக்கிட்டே இருந்து. ஸ்லோயர் ஒன், ஐடியா பால் ஸ்ட்ரைட் த போலர். இங்கே கீப்பர் ஹேண்டுக்கு அடிக்கணும். ஸோ சின்ன மிஸ்ஃபீல்ட் போலர் கிட்டே இருந்து மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. நல்ல பால், யாக்கர் பால், கீப்பருக்கு வார்க் அண்ட் ஸ்டிக் அடிக்கணும், அடிக்கல. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. லெக் சைடில் ஹிட் அண்ட் கிளியர்லி கேப். நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் கிட்டே இருந்து. இங்கே ஒரு வாக்கிங் டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க இந்த பேர். ஸோ 5வது ஓவரோட லாஸ்ட் பால் பாருங்கிட்டே இருந்து நல்ல பால் காலையில் பட்டுது. இந்த டாட் பாலோட 5th ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 2 டீம்ஸுமே. 6வது ஓவர் கண்டினியூ பண்ண ஆகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெக் கட்டர் ஷார்ட் பால் லெக் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சைட் ஃபீல்டர் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பால் வந்து நோ பால் கொடுத்துருக்காங்க. காரணம் ஒரு ஃபீல்டரை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, பட் இன்ஃபார்ம் பண்ணல. லெக் சைடில் மேலே பால் அண்ட் கீழே கையில் விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிரேக் த்ரூ ஆகாஷ் இங்கே எடுத்து கொடுத்துருக்காரு. நம்பர் 5 பொசிஷனில் நியூ மேன் ராஷிக் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லெக்கடர். ஸோ சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. பாலர் ரெண்டு ஒரு குயிக் த்ரோ, அது ஒரு சிங்கிள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க இந்த பேர். பால் திரும்பி இங்கே டிஃபென்ஸ் அண்ட் பாலரை போய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டாட் பால் மட்டுமே. ஸோ ஆஃபில் பால் அப்படியே ஆஃபில் விட்டு ஆடி இருக்காங்க. ஃபீல்டர் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க இந்த பேர். ஸோ ஸ்ட்ரைட் டு த கீப்பர் த்ரோ வந்திருக்கு. ஒரு டபுள் மட்டுமே. ஷார்ட் பால் லெக் சைடில் ஹிட் அண்ட் திரும்பி ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு குயிக் சிங்கிள், ஒரு த்ரோ தப்பான த்ரோ வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. 6வது ஓவரோட லாஸ்ட் பால் ஆகாஷ் கிட்ட இருந்து நல்ல பால் கடை. இந்த டாட் பாலோட 6th ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ 7th ஓவர் கண்டினியூ பண்ண உதயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் குயிக்கர் ஒன், நோ ஃபுல் டாஸ். ஆஃபில் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, பட் கேட்சுக்கு வரல. ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ். ஆஃபில் குயிக்கர் உள்ளே வந்துருக்கு. டாட் பால் ஆஃபில் திரும்பி பிளே சேம் ஃபீல்டர். ஒரு குயிக் சிங்கிள், கீப்பர் ரெண்டுக்கு ஒரு குயிக் த்ரோ, சிங்கிள் மட்டுமே. பால் ஜென்ரலா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபார்வர்ட். ஒரு குயிக் சிங்கிள், டைரக்ட் ஹிட் பட் சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் பால் அம்பேரிட எந்த ஒரு காலமும் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. 7வது ஓவரோட லாஸ்ட் பால் உதயாகிட்ட இருந்து பார்ப்போம். நோ பால் சிக்னல் ஸ்ட்ரைட் அவே. ஸோ சென்சிபிளாக டச் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் அண்ட் த்ரோ டேமேஜ் ஆன த்ரோ. அங்கே பாலர் ரெண்டுக்கு எடுத்து அடிக்கணும். ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ராஷிக்கிட்ட இருந்து ஒரு சென்சிபிளான கேம் பிளே. ஆஃப்ல கீழே போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் அங்கே விக்கெட்டாக எடுத்திருக்காங்க. பேக்கப் வந்து ஸோ அவங்க ஆளே இல்லை. 1+ விக்கெட் கிடச்சிருக்கு. ஓப்பனிங்கில் வந்து ஹோப் கொடுத்தா ராஜேஷ் தன்னோட விக்கெட் இங்கே லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 8வது ஓவர் கண்டினியூ பண்ண ஆகாஷ் வந்திருக்காரு. மற்றும் வந்து ஆன் ஸ்ட்ரைக்கில் வந்து முருகன் இருக்காரு. நம்பர் 6 உள்ள வந்தார். ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் மேக்ஸிமம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் நீக் அண்ட் பால் பின்னாடி. ஸோ ஸ்லிப் ஃபீல்டரை போய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஆகாஷ் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்விங் ராஷிக் கிட்ட இருந்து. ஸோ லெக் சைடில் ஹிட் அண்ட் பால் மேக்ஸிமம் நம்பர் 1 ஃபார் ராஷிக் கிடச்சிருக்கு. குயிக்கர் வேன் வெளியே வந்துருக்குது. ஸோ கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள், ஒரு டாட் பால் மட்டுமே. குயிக்கர் வேன் வெளியே வந்துருக்குது. இன்னும் ஒரு டாட் பால் போட்டிருக்காங்க. 9th ஓவர் கண்டினியூ பண்ண உதயா வந்திருக்காரு. மற்றும் இது ஒரு பேட்டிங் பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸாக உள்ள வந்திருக்கு. நோ பால் சிக்னல் ஸ்ட்ரைட் அவே டைரக்ட் ஹிட் பட்டிருக்கு. ஸோ
நாட் அவுட் சிக்னல் ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பால் பேக் த டார்கெட் விக்கெட். ஸோ விக்கெட் நம்பர் 5 லாஸ் பண்ணுறாங்க டீம் புல்ஸுங்க. நியூமேன் நம்பர் 7ல் சரவணா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் இட் ஃபுல் டாஸ் பால். அங்கே கரெக்டாக ஃபீல்ட் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அவருக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ் அங்கே கேட்ச் ஆன் பார்க்கும்போது பாலை சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. வித் விண்ட் வேறு பால் ட்ராவல் ஆகுது. பட் திடீர்னு இங்கிலாந்து கிரவுண்டில் போத்துன்னு விழுற மாதிரி விழுந்துருக்கு. அடிக்கல இன்னும் த்ரோ இப்போ தான் அடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த பேர் 4 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கம்ஃபர்டபுளாக. திரும்பி ஸ்ட்ரைட் தான் போல நாங்கள் தங்க உடச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாகவே விக்கெட் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ போலர் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் லெக் சைடில் ஹிட் கரெக்டாக கேப்பு. பட் அந்த சைடு அகைன்ஸ்ட் விண்டு பால் நின்றோம். ஒரு ராங் த்ரோ ஒரு டபுள் மட்டுமே. பேட்டிங் பவர் பிளேயோட லாஸ்ட் பால் உதவிட்டு இருந்து ஸ்ட்ரைக்கில் முருகா. ஸோ ஸ்ட்ரைட்டாக டேரக்ட் அடிக்கணும். தப்பான த்ரோ பட் ஸ்ட்ரைட் த ஃபீல்டர் கீப்பர். ஒரு சிங்கிளோட கம்ப்ளீட் ஆகுது 9வது ஓவர். லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண சுரேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கமே சொல்லி வந்துருக்கு. பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திரும்பி நல்ல பால் உள்ளே வந்துருக்குது. 2 டாட்ஸ் இன் ரோ. லாஸ்ட் ஓவர் ப்ரெஷர் போடுறாங்க இங்கே டீம் ரைடர்ஸ். நல்ல பாலுங்க ஆர்டிக் ஆஃப் டாட்ஸ் உள்ளே வந்திருக்குது. மீண்டும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு சுரேஷ். திரும்பி ஒரு குயிக்காக நாட்டி பட் ஒயிட் பால் ஆஃப்ல கவர் ரீஜனில் கேப் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ நல்ல ஸ்டாப் அண்டு ஒரு டபுளுடைய கம்ஃபர்டபுளாக இந்த பேட் சேவ் பண்ணியிருக்காங்க. நல்ல பாலுங்க பிளாக் ஹோலில் போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள் அண்ட் டபுள் மீண்டும் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ஃபேஸ் பண்ண முருகன் இருக்காரு. சுரேஷ் கிட்ட இருந்து அந்த பால் பார்ப்போம். ஃபுல் டாஸ் அண்ட் இங்கே தான் இருக்கு. பால் திரும்பவும் பிளஸ் மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள் அண்ட் போலர் 2க்கு த்ரோ. கீப்பருக்கு அடிக்கணும். இப்போது ஸ்லோ த்ரோ விக்கெட். 2 பிளேயர்ஸ் விக்கெட்டோட கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். டீம் ரைடர்ஸுக்காக ஸ்ட்ரைக்கில் டைகர் சிவா இருக்காரு. மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கோபி ஸ்டார்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால். ஸோ இங்கே ஒயிட் பிளேயர்ஸ் பதில் ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். ஆன் ஸ்ட்ரைக் சண்டி வந்திருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். சரியான கனெக்ஷன் இல்லை. ஸ்ட்ரைட் த ஃபீல்டர் ஆண்டாங்க. ஓ ரன் அவுட் ஈஸி விக்கெட் கிடச்சிருக்கு. பிளேயர் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் ரைடர்ஸுங்க. நெக்ஸ்ட் பால் குயிக்கர் ஒன் அண்ட் லெக் சைடில் ஹிட் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் 1 இந்த ஆஃப்ல டைகர் ஷியோர் பேட்ல இருந்தே வந்திருக்கு. நல்ல பால் ஹாக்கர் பால் காத்துல அலாஞ்சிரே பால் வந்தது. கரெக்டாக காலை வச்சு தடுத்துருக்காங்க. டாட் பால். திரும்பி ஒரு நல்ல ஹாக்கர் பால் அண்ட் பேட்ல ஒரு சின்ன நேக். ஒரு சிங்கிள் ஒரு டாட் பால் மட்டுமே. ஓ நல்ல பால். திரும்பி போலுக்கு போட்டாங்க. சும்மா பேட் வைக்கலன்னா கண்டிப்பாக இது போல்டாக ஹிட் பண்ணியிருக்கோம். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 3ல் உள்ள அந்த சுரேஷ் இருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் கூப்பிக்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அவரோட லாஸ்ட் பாலை கூட ஸ்வீப் ஷாட். அந்த ஏவிடி அண்ட் அப்படியே இருக்கு அவர்கிட்ட. ஓ மிஸ்ஃபீல்ட் அண்ட் அப்படியே ஒரு ஸ்லோ த்ரோ தான். ஒரு சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் ஹிட் அண்ட் ஸ்ட்ரைட் த மிடான். சின்ன மிஸ்ஃபீல்ட். ஸோ வாக்கிங் சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். நெக்ஸ்ட் பால் திரும்பி சென்டரில் ஒரு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் த ஃபீல்டர். ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்விட்ச் இட் அண்ட் பால் கனெக்ட் ஆகலை. லவுட் ஷவுட் இருக்கு. கீப்பர் பிளேயர் பால் கிடையாது. பட் டாட் பால் சிக்னல் ஸ்ட்ரைட்டாகவே. இந்த வாட்டி ஒரு நல்ல ஷாட் ஆஃப் சைடில். ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைட் த ஃபீல்டர் அண்ட் சிங்கிள் மட்டுமே. திரும்பி இந்த வாட்டி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஃபார்வர்ட் தலை மேலே. அவருக்கு பவர் பிளே ஃபீல்டிங்கு அங்கே தான் 2 பேரையும் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் பால் முருகாகிட்ட இருந்து சென்சிபிளாக திரும்பி டிஃபென்ஸ் அண்ட் போலரே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு டாட் பாலோட கம்ப்ளீட் ஆகுது. 2வது ஓவர் 2 நிமிஷம் இருந்தோம். ஸோ 3வது ஓவர் கண்டினியூ பண்ண ராஷிக் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால் சிக்னல் ஃப்ரம் பேர். ஃபுல் டாஸ் அண்ட் ஆஃப் ஷாட். ஸோ ஸ்ட்ரைட் த ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே.
ஷார்ட் லெக் சைடில் ஹிட் அண்ட் கையில் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் கேட்ச் இந்த இடத்துல விட்டுருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் இந்த வாட்டி ஒரு ஆஃப் ஷாட் அண்ட் கேட்சை மீண்டும் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்க்ரீஸில் இருக்க ரெண்டு பேட்ஸ்மேனுக்கும் ரெண்டு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ ஷாட் ஆன மாதிரி குயிக்காக கிரவுண்ட்லேயே போகுது. ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் பால் நிக்கான் பால் உள்ள லெக் சைடில் ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் ஏக்கர் பால் பிளாக் பாலில் போட்டு ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ராஷிக்கிங்க. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண அரவிந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால் ஏர்லெஸ் ஹெட் வந்திருக்கு. பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திரும்பி அதே மாதிரி ஆங்கிள் பிடிச்சி போட்டிருக்காங்க. மீண்டும் இந்த வாட்டி ஆனால் லாங் ஆஃப் கிட்ட பால் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் சைடு சுரேஷ் வந்திருக்காரு. பார்ப்போம். ஸ்விட்ச் ஹிட் அண்ட் பால் உள்ளே வந்துருக்குது. நல்ல லைனுங்க. ஸ்விட்ச் ஹிட் பார்த்து டாட் பால். திரும்பி ஸ்விட்ச் ஹிட் ஃபுல் டாஸ் சைடு ஏற்றி விட்டுருக்காரு. டிஸ்டன்ஸ் போகல. வீலர் கையிலே வந்துருக்கு. விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம் மாறுதா ரைடர்ஸுங்க. நம்பர் 4 பொசிஷனில் நியூமன் பர்னி வந்திருக்காரு ரைடர்ஸ்க்காக. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் சைடில் ஹிட் அண்ட் கேட்சுக்கு வரல. ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் சென்சிபிளாக ஃப்ளிக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் த ஃபார்வர்ட் அண்ட் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த பேர் 5வது ஓவர் கண்டினியூ பண்ண ராஷிக் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் நிக்கன் பால் பின்னாடி குயிக்கராக போகுது. ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் அங்கே பெரிய எண்டு. பட் அதே கிளியர் பண்ணியிருக்காரு பார்னி. பார்னியோட முதல் மேக்ஸிமம் இந்த ஆஃபில் வந்திருக்குது. திரும்பி ஒரு ஷிப் ஷாட் ஆன முயற்சி எல்லாரும் குயிக்கராக உள்ளே வந்துருக்குது. கம்பேக் பால் ராஷிக்கிட்ட இருந்து டாட் பால். ஸ்லிப் ஷாட். ஓ சரியான கனெக்ஷன் இல்லை. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. சாரி இன்னும் 2 பால் இருக்கு. நெக்ஸ்ட் பால் குயிக்கர் ஒன் பேக் தட் டார்கெட் விக்கெட். கவுண்ட் பண்ணி ஆட நினச்சாரு. பட் ஜோவோட விக்கெட் இங்கே ராஷிக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. நம்ம 5ல நியூமேன் உதயா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ராஷிக்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஹைட்டு தான் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. ஒரு நல்ல டே உதயாவோட விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் அங்கே போனாயிட்டு வருது. ஸோ இங்கே விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீமே ஒன்று கூட்டிட்டாங்க. ஒரு மெயின் விக்கெட்டுங்க எடுத்துருக்காங்க. 6வது ஓவர் கண்டினியூ பண்ண அரவிந்த் வந்திருக்காரு. மட்டும் பேட்டிங் பவர் பிளேவாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் ஒயிட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபில் ஹெவி விண்டுங்க. அவர் சூஸ் பண்ணி எடுத்திருக்காரு பர்னி. லெக் சைடில் ஹெட் அண்ட் கேப்பில் பால் காற்று அகைன்ஸ்ட் த விண்டாக இருந்தாலுமே குயிக்காக போகுது. பட் போட்டு நின்றுருக்கு. ராஜிக்கிட்ட இருந்து ஒரு நல்ல த்ரோ பேக். படல ஒரு ட்ரிபிள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க இந்த பேர். ஆன் சைடில் நம்பர் 6 உள்ள அந்த ஆகாஷ் இருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் லெக் சைடில் ஹிட் அண்ட் திரும்பி பவர் பிளே அண்ட் இதான் சூப்பர் இன்டென்ஸ். ராஜிக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டாப். ஒரு டபுள். குயிக்கா பார்னி ஆக்சிலரேட் பண்ணியிருக்காரு. அங்கே ஒரு ட்ரிபிள் எடுத்திருக்காங்க இந்த பேர். பட் இந்த வாட்டி எடுக்கல. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்காரு. குயிக்கரா காலில் அடிச்சிருக்காங்க. ஃபுல் டாஸ் பால் டாட் பால். ஷாட் இந்த வாட்டி லாங் ரீஜனில். ஸோ நல்ல பால் பிளே இன்டென்ட் ஆகாஷ் கிட்ட இருந்து அண்ட் பால் பவுண்டரி போய் ரீச் ஆகிருக்கு. ஆம்பேர் சிக்னல் அடிச்சிருக்கு. ஆகாஷ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட். இது பால் பிளே யூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. பேட்டிங் பவர் பிளேயோட லாஸ்ட் பால் அரவிந்த் கிட்ட இருந்து ஃபுல் டாஸ் லெக் சைடில் ஹிட் அண்ட் ஆஃப் ஷாட். கேட்ச் அங்கே ராஜிக் ட்ராப் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சேஃப் ஃபீல்டர் தான். பட் இங்கே கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸ்லோ த்ரோ. பர்னி கொஞ்சம் அலாட்டாக இருந்தார். பட் ஆகாஷ் இல்லை. ஒரு சிங்கிள் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 7th ஓவர் கண்டினியூ பண்ண முருகா வந்திருக்காரு. மற்றும் 24 பாலுக்கு 34 தான் நினைக்கிறேன். சைடில் கீப்பர் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பால் ட்ராவல் ஆகுது. பவுலரை தாண்டி இருக்கு. ஒரு சிங்கிள் அண்ட் டபுள்.
ஒரு குயிக் த்ரோ, ஒரு டபுள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் பெரிய ஷாட் அலமேர் ஜெய்வாட் பால் விக்கெட். விக்கெட் நம்பர் 5 லாஸ் பண்ணுறாங்க டீம் மர்தா ரைடர்ஸுங்க. நம்பர் 7 பொசிஷனில் நியூ மேன் உதயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் திரும்பி பெங்களூர் டார்கெட் விக்கெட். 2 விக்கெட் சின்ன ரோ ஒரு சின்ன செலிப்ரேஷன். நம்பர் 8 பொசிஷனில் நியூ மேன் அருண் வந்திருக்காரு மற்றும் ஹாட்ரிக் பாலில் இருக்காரு முருகா. 4 பால் விளையாண்டு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 7வது ஓவரோட லாஸ்ட் பால் ஷார்ட் லெக் சைடில் அண்ட் கேட்ச் யாரும் வரல அண்ட் பால் கோஸ் பவுண்டரியோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 7வது ஓவர் டீம் வர்தா ரைடர்ஸ். 8th ஓவர் கண்டினியூ பண்ண கோபி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் கால் மேலே பட்டு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 17 பால் 26 டு வின். ஷார்ட் பர்னி கிட்ட இருந்து அங்கே ஃபீல்டரும் இருக்காங்க பட் அவரே தாண்டி விழுந்திருக்கு. ஸோ பால் அம்பேர் கிட்ட இருந்து அந்த சிக்னலும் வரல, கேட்டு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் சிக்னல் தான் கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் காலில். நெக்ஸ்ட் பால் யாக்கர் பால் கிரேட் கம்பேக் கோபி கிட்ட இருந்து ஒரு குயிக் சிங்கிள் மட்டுமே. ஸ்விட்ச் ஹிட் அண்ட் கேப்ல ஹிட் அருண் கிட்ட இருந்து. ஸோ ப்ரெஷர் ரிலீஃபிங் ரன்ஸ் இதாங்க டீம் வர்தா ரைடர்ஸுக்கு. ஸோ ஒரு டபுள் எடுத்திருக்காங்க அதுக்குள்ள இந்த பேர். நெக்ஸ்ட் பால் லெஃப்ட் சைடில் ஹிட் அண்ட் மீண்டும் ஒரு டபுளுக்கான கால். சிங்கிள் அண்ட் த்ரோ. ரன்னிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சைடாக விக்கெட் சிக்னலாக கொடுத்துருக்காங்க. அருண் நீங்கள் தன்னோட விக்கெட் ரன் அவுட் பண்ண லாஸ் பண்ணியிருக்காரு. நியூமேன் தினேஷ் உள்ள வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் கீப்பர் அண்ட் டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 8வது ஓவர் டீம் ரைடர்ஸுக்கு தேவை 2 ஓவருக்கு 16. ஸோ முருகன் கண்டினியூ பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்வீப் ஷாட் ஆன முயற்சி மேலே படுறது குயிக்கரா டாட் பால். நெக்ஸ்ட் பால் நிக்கன் பால் பின்னாடி ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஸோ 10 பாலுக்கு 15 வேணும். தினேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஆஃப்ல தூக்கி போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள் அண்ட் கீப்பர் அண்டுக்கு ஒரு ஸ்லோ த்ரோ பட் அண்ட் பேக்கப் இல்லை. ஸோ இதை பரணி இருக்கு அவருக்கு ட்ரிபிளாக இனிஷியேட்டிவ் பண்ணிடுவாருங்க. பண்ணியிருக்காரு ஒரு ட்ரிபிள் மட்டுமே. பால் திரும்பி நிக்கான் பால் பின்னாடி ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷா திரும்பி தினேஷ்க்கு வந்து ஆஃப்ல கேப்ல ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஓவருக்கு அதிகமாக வைக்கிறாங்க. இதற்கு ஒரு டபுள் மட்டுமே. 9th ஓவரோட லாஸ்ட் பால் முருகா கிட்ட இருந்து ஸ்ட்ரைக்கில் தினேஷ் இருக்காரு. நெக்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ் அண்ட் கனெக்டடா மிஸ்ஃபீல்ட் அண்ட் பால் கோஸ் டு பவுண்டரி. தப்பு பண்ணக்கூடாது இந்த டைமில் அதை பண்ணியிருக்காங்க டீம் புல்ஸ்ல இருந்து. இந்த பவுண்டரியோட 9வது ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. வெற்றி பெறணும்னா ஒரு ஓவருக்கு தேவை 5 ரன். ஜெயராம் கண்டினியூ பண்ணுறாரு. ஸ்ட்ரைக்கில் பர்னி ஃபர்ஸ்ட் பால் அங்கே வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைட் த ஃபில்டர் அண்ட் ஒரு குயிக் சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். ஸோ அந்த சைடில் இருந்து விட்ட ஆங்கிள் சூப்பராக வருதுங்க. பால் டாஸ் பால் செஞ்சு ஆட பார்த்தாரு அண்ட் கேட்ச் ட்ராப்புங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் குரூஷியல் டைமில் ட்ராப் பண்ணுறாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. இன்னும் 4 பாலுக்கு தேவை ஜஸ்ட் 3 ரன்ஸ். ஸ்விங் அண்ட் மிஸ் வித்தவுட் ஒரு பெரிய கால் இருக்கு. ஸோ டாட் பால் மட்டுமே. ஸோ 3 பால் 3 to win. பார்ப்போம். ஃபுல் டாஸ் நிக்கான் பால் பின்னாடி ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் அண்ட் சிங்கிள் மட்டுமே. வெற்றி பெறணும்னா 2 பாலுக்கு 2 ஓவர் ஆஃப் ப்ரெஷர் கேம். செஞ்சுரியா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஸோ ஸ்கோர்ஸ் ஆர் லெவல். ஒரு பாலுக்கு தேவை 1. ஃபுல் டாஸ் அண்ட் கரெக்ட்லி கலெக்டட் இன் கேப். ஸோ இந்த ரன்னிங் ரன்ஸோட டீம் வர்தா ரைடர்ஸ் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுறாங்க. ஹாட் லக் ஃபார் த டீம் வர்தா புல்ஸ். ஸோ ஹியூஜ் செலிப்ரேஷன் இருக்குது டீம் வர்தா ரைடர்ஸ் கிட்ட இருந்து. அப்படியே அடுத்தடுத்த மேட்ச்க்குள்ளே பார்க்கலாம்.